பார்த்து கொண்டிருப்பது நமது ஹெவன் டிவி. அதிகாலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த மத்தியான நேரத்திலே தேவனோடு கூட நாம் உட்காரும்படியாய் தேவன் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அவர் எவ்வளவாய் நல்ல தேவன், நம்மிடத்தில் அன்புக்கு வந்திருக்கிறார். அநேகர் இந்த நாட்களில் தேவனை அறிய வேண்டும் என்று சொல்லியும் அவர்களுக்கு கொடுக்கப்படலை, ஆனால் நமக்கு கொடுத்துருக்கிறார் என்றார். தேவன் நம்ம எவ்வளவாய் நேசிக்கிறார். பார்த்திங்கன்னா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பசியினால் உண்டான அப்படின்னா ஆகார குறைவினால் உண்டான பஞ்சம் அல்ல, தண்ணீர் இல்லாதனால் உண்டான தாகமும் அல்ல. ஆனால் வேத வசனம் கேட்கக்கூடாதபடி ஒரு பஞ்சகாலம் வரப்போகிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அந்த நாட்கள் அப்படி வராதபடி தேவன் நம்ம எவ்வளவாய் நம்மளை அன்பு கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். இந்த மத்தியான நேரத்திலும் நம்ம ஒரு வசனத்தை வாசித்து ஆமேன் அவரை ஆண்டவரை துதிக்க நம்மளுடைய விண்ணப்பங்களை அப்படி சமூகத்தில் வைக்க போகிறோம். சங்கீதம் 41:1-2 வசனங்கள் இப்படியாக சொல்கிறது. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடை வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவானாக இருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஐயோ நான் சிறுமை உள்ளவனாய் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு நினச்சி ஒரு கவலைப்படலாம். ஏன்னா அநேகர் என்ன நெருக்கிறாங்க அப்படிலாம் நினைக்கலாம். ஆனால் வேதம் இப்படியா சொல்கிறது, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவன். அப்போ ஒரு நம்ம கொடுக்க இருக்காது, ஆனால் நமக்கு ரொம்ப மனசுக்கு ஐயோ அவங்கள பார்த்தோம், இவங்களுக்கு செய்யலை, இவங்களால் பண்ண முடியல, இவங்களுக்கு கொடுக்க முடியல, நமக்கு ஒரு பயங்கர ஒரு ஏக்கம் இருந்து கொண்டு இருக்கும். எனக்கு அருமையான நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எனக்கு இது சொல்லணும்னு உடனே எனக்கு மனதில் தோணுது. அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சிறு பிள்ளையாக இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஆசை, மற்றவங்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படி ஆசை. ஆனால் எல்லோரும் செய்வாங்க, நம்மளால் செய்ய முடியாது அப்படின்ற சிறு பிள்ளைன்னா நம்ம அந்த செய்கிற அந்த ஸ்டேஜில் வரும்போது அப்போ எல்லார் வீட்லேயும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அவங்க வந்தோடனே அவங்களுக்கு ஏதாவது கொடுப்பாங்க. அப்படியெல்லாம் செய்யும்போது எனக்கு தோணும், ஐயோ நமக்கு இப்படி கொடுக்க முடியல, கொடுக்க இல்லையே அப்படி தோணும் எனக்கு. ஆனால் இந்த நாட்களில் எனக்கு தேவன் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நான் அன்றைக்கி என்னதான் நினச்சேன் அது எல்லாவற்றையும் தேவன் நிறைவேற்றத்தக்கதாக கிருபை தந்திருக்காரு. பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் சிந்தை இருந்தாலே போதும், அந்த சிந்தையில் இருக்கிறதை கற்று நிறைவேற்ற அவர் வல்லவாக இருக்கார். ஏன்னா அது வந்து மற்றவங்களுக்கு தீங்கு செய்கிறது இல்லை. நம்ம எளியவர்களுக்கும் திக்கற்றவர்களுக்கும் அவங்கள நம்ம நினைக்கும்போது, அவங்களுக்கு அந்த சிறுமைப்பட்டிருக்கணும்னு நினைக்கும்போது தீங்கு நாளில் கர்த்தர் நம்ம என்ன செய்வாராம், நம்மை அவர் விடுவிப்பார். இன்றைக்கி ஒருவேளை உங்களுக்கு தீங்கு நாட்களாக இருக்கலாம், கவலையோடு வேதனையோடு கூட இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு வேதம் சொல்லுது அவர் உங்களை விடுவிப்பார். அது மட்டும் இல்லை, அவனை பாதுகாத்து உயிரோடை வைத்து அவனை என்ன செய்வாராம், சத்துருக்களுக்கு தப்பு வைத்து காத்து வழி நடத்துவாராம். இன்றைக்கி ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் சத்துருக்கள் பெருகி கொண்டிருக்கலாம். நீங்கள் கவலைப்படாதுங்க, ஆண்டவர் கரத்தில் கொடுங்க. ஆண்டவரே என்னை காப்பாற்றவுமால மட்டும்தான் முடியும். இந்த உலகத்தில் என்ன தான் இருந்தாலும், எவ்வளோ தான் பெரிய வீடு இருக்கலாம், எவ்வளோ ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கலாம், என்ன தான் இருந்தாலும் அவர் மட்டும் நம்மளை காக்கலைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அவர் கரத்தில் கொடுத்துட்டு அவரை நோக்கி நடைங்க, அவர் நியமித்த ஓட்டத்தில் ஓடுங்க, கடைசி வரைக்கும் கொண்டு சேர்த்து நம்ம அழகு பார்க்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், அவர் வாக்குமாறாத தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் தேவனைப் போல ஒரு நல்ல தேவன் ஒருவரும் இல்லை, அவரை போல ஒரு நல்ல தேவன் ஒருவரும் இல்லை. கர்த்தர் பெரியவர், அவர் வாக்குமாறாத தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, நம்ம வந்து நெருக்கப்பட்டிருக்கலாம், ஒடுக்கப்பட்டிருக்கலாம்,
ஒருவேளை நீங்கள் இப்போ கூட மத்தியான நேரத்தில் எல்லோரும் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க, உங்களுக்கு தூக்கமே வராது. ஐயோ மத்தியானம் அரை மணி நேரம் ஜெபிப்பார்களே, அவளோடு கூட நம்ம ஜெபிக்கணும்னு சொல்லி உட்கார்ந்துருக்கலாம். ஆனால் அதுவும் நீங்கள் உங்கள் தற்செயலாக வந்ததே அல்ல, கர்த்தர் ஆல்ரெடி நியமித்தது. ஹல்லேலூயா. அப்படியே நாம் என்ன செய்ய போகிறோம், தேவன்கிட்ட உங்கள் விண்ணப்பங்களை, யாரெல்லாம் உங்கள் கையில் விண்ணப்பங்களை வச்சுருக்கீங்களோ அந்த விண்ணப்பத்தை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா எங்களுக்கு அநேக விண்ணப்பங்கள் வருது. டயபெட்டஸ்னால் எங்களால் ஃபர்தராக எதுவும் பண்ண முடியல, அல்லது ஹார்ட் டிசீஸ்னால, அல்லது ஹார்ட் டிசீஸ்க்காக சர்ஜரிக்கு அனுப்ப போகிறோம், அல்லது பிளாக்ஸ் இருக்குது, கேன்சர் வியாதினால் நாங்கள் அஃபெக்ட் ஆகியிருக்கிறோம், இப்படி சொல்லி நிறைய எங்களுக்காக ஜெபிங்கன்னு சொல்லி நிறைய விண்ணப்பங்கள் வருகிறது. அந்த விண்ணப்பங்களுக்காக நாங்களும் ஜெபிக்கிறோம். நீங்களும் உங்களுடைய விண்ணப்பங்கள் ஒருவேளை வெளியே சொல்ல முடியாது, நம்ம ஜெபிக்கணும்னு ஆசையாக இருக்கும், ஆனால் யார் ஜெபிப்பா, இதை யார்ட்டையும் சொல்லிடுவாங்களோ, அப்படி கூட நீங்கள் நினைக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் உங்கள் கைகளில் என்ன செய்யுங்க, விண்ணப்பங்களை எடுத்து கையில் வச்சுக்கோங்க. நாம் ஜெபிக்கிற நேரத்தில், ஏன்னா மனுஷன்கிட்ட சொன்னால் மனுஷன் நம்மளை என்ன செய்வாங்க தெரியுமா, தூஷிப்பாங்க. ஒருவேளை ரொம்ப சந்தோஷமாக கேட்பாங்க, ஆனால் அடுத்த நிமிஷம் யார்ட்டையாவது சொல்லி நம்மளை தூஷணமாக பேசுவாங்க. ஆனால் நம்மை படைத்த, நம்மை சிருஷ்டித்த, நம்மை பாதுகாத்து வழிநடத்துகிற பரம தகப்பன் எல்லாவற்றையும் கேட்டு ஏற்ற நேரத்தில் அதுக்கு பதில் தருவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நீங்கள் ஜெபிக்கும் முன்னவே அவர் அறிந்திருக்கிறார். உன் நாவில் சொல் பிரவாவதற்கு முன்பே அவர் அதை அறிந்திருக்கிறார். உன் பேர் சொல்லி அழைத்த தேவன், உங்கள் அம்மா அப்பா பேர் வைக்க முன்னாடியே அவர் உனக்கு பேர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை கொண்டு நாம் எவ்வளோ நல்லவங்க பாருங்கள், எவ்வளோ நல்ல தேவன். எல்லாரும் பாருங்கள், அந்த வார்த்தை எவ்வளோ அழகாக இருக்குது. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனே. இப்படி மனுஷன் நம்மளை விடுவிக்க வரவே வேண்டாம். தீங்கு வந்தா, ஆண்டவரே இந்த நாளில் என்னை முடியல ஆண்டவரேன்னு சொல்லி அவர் கையில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நம்மை காத்து வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தாய் தேற்றுவது போல நம்மை தேற்ற வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கி எல்லாருக்கும் ஒரு தாயின் அரவணைப்பு இல்லைன்னா வேதனை தான் இல்லையா? ஆனால் தாயினும் மேலானவர், தந்தையும் மேலானவர் நம்மை அரவணைத்து காக்க வல்லவராக இருக்கிறார். அப்படியே தேவ சமுத்திரம் ஒப்பு கொடுத்து ஒரு பாடலை பாடி நாம் ஜெபித்து நம்முடைய விண்ணப்பங்களை அப்படியே சமுத்திரம் வைக்க இருக்கிறோம். நம் விண்ணப்பங்களுக்கு அவர் பதில் தருவார் என்று விண்ணப்பங்களை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நம்பிக்கை வேணும். நான் இன்றைக்கு வைக்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கும் என் தகப்பன் பதில் தருவார் என்று நீங்கள் விசுவாசித்தீர்கள். ஆனால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய்
தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஒருவேளை யாருனை தேற்றுவார் என்று சொல்லி ஒருவேளை வேதனையோடு கூட நீங்கள் காணப்படலாம். ஆனால் இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறாரு, தேற்றுவதற்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன், ஒரே கரம் பிடித்து நடத்துவேன் என்று சொல்கிறார். அப்படியே கண்களை மூடி என்னோடு கூட பேசுங்க. ஆண்டவரே, என்னுடைய விண்ணப்பத்துக்கு பதில் தருகிற தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கையில் எல்லாரும் விண்ணப்பத்தை எடுத்து வச்சுட்டு, ஆண்டவரே விண்ணப்பத்தோடு உங்கள் சமூகத்தில் எங்கள் பிள்ளைகள் வந்திருக்காங்கப்பா. விண்ணப்பத்தை கேட்பவர் என்பது என் தேவனுக்கு ஒரு பெயர். நீ விண்ணப்பத்தை கேட்டு பதில் தருகிறது, ஏற்ற காலத்தில் பதில் தருகிற தேவன். ஏசப்பா, எங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்தில் பதில் தர நீர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா, இயேசுவே உமக்கு நன்றி ராஜா. உம்மை நன்றியோடு துதிக்கிறான்ப்பா. உங்கள் வல்லக்கரம் அசைவாடணுமேனு ஜெபிக்கிற ஆண்டவரே, உங்கள் நேசக்கரம் நீட்டப்படணுமேனு ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா, நீ நல்ல தகப்பனப்பா, நீர் எவ்வளோ நல்ல தகப்பன் ஆண்டவரே. இந்த அவங்க ஒருவேளை எழுதி வச்சிருக்கலாம், அல்லது ஒருவருடைய இருதயத்தில் அதை பதித்திருக்கலாம். நீண்ட நாளாக இந்த காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கலாம். அது எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் அதற்கு பதில் தருகிற தேவன் நீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா ராஜா, உம்மை நன்றியோடு துதிக்கிறான்ப்பா. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இவ்வளவாய் நீர் எங்களை அன்பு கூர்ந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஹெவன் டிவி எங்களுக்கு வாழ்க்கையில் ஆமேன் ஒரு மோர் தென் 1 crore வீட்டில் அந்த ஒவ்வொரு இடங்களில் யூடியூப் மூலமாக, இன்னும் ஆண்டவரே டிவி மூலமாக ஒவ்வொரு வீடுகளையும் அது மத்தியானமும் காலையிலையும் தட்டி கொண்டு இருக்கிறது. இந்த மத்தியான நேரத்தில் கூட ஆண்டவரே அந்த டிவி முன்னால் ஓரளவு உட்காந்துருக்கலாம், அல்லது யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கலாம். டிவி மற்ற சேனல்ஸ் அவங்க எந்த இதில் கொடுத்துருக்காங்களோ அதன் மூலம் ஆண்டவரை இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கலாம். அப்போ எப்படி இருந்தாலும் என் தேவனுடைய விண்ணப்பத்துக்கு பதில் தருகிற என்ன நம்பிக்கையோடு கூட பிள்ளைகள் ஆமேன் காத்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரை. அவன் ஜெபித்த விண்ணப்பித்த எல்லாருக்கும் ஆண்டவர் விடுதலை உண்டு என்பதை அறிந்திருக்கிறோம் ஆண்டவர். ஏசப்பா, இந்த நேரத்தில் கேன்சர் வியாதியோடு பலதரப்பட்ட கேன்சர், ஹெட் அண்ட் கேன்சர், லங் கேன்சர், ஆமேன், இன்னும் ஆண்டவர் பிளட் கேன்சர், ஆமேன், இன்னும் ஆமேன் அவங்க பிரெஸ்டில், இன்னும் ஆண்டவரே சுவாமி ஸ்தோத்திரம், யூட்ரஸில், இன்னும் போன்ஸில், இப்படி நிறையப்பட்ட லெட்டர்ஸ் எழுதி இந்தந்த இடங்களில் எங்களுக்கு கேன்சர் இருக்குது, குணப்படுத்த முடியாதுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி டாக்டர்ஸ் ஒருவரை குணப்படுத்த முடியாவிட்டாலும் எங்கள் பரம டாக்டரால் குணப்படுத்த முடியும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் எல்லா வியாதிக்கும் ஆமீன் எல்லா டாக்டர்ஸை விட மேலான டாக்டர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் கையில் அந்த விண்ணப்பத்தை வைத்து உம்மண்டை வந்திருக்கிற போது இவர்களுக்கென்று நீங்கள் ஒரு ஆமீன் சுகத்தையும் பலத்தையும் ஆண்டவரை தந்திருக்கிறதற்காய் நன்றி அப்பா. அப்பா, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்பா. உம்மலெல்லாம் கூடும் ஆண்டவரே, உம்மலெல்லாம் கூடும் ஆண்டவரே. பரிசுத்தரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ராஜாதி ராஜாவை உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ராஜா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உங்கள் வல்லக்கரம், உங்கள் அதிசய கரம், உங்கள் ஜீவனுள்ள கரம் எங்களை நடத்துகிறதற்காய் நன்றி அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே எந்த இடத்துல கத்தாவே அந்த கேன்சர் செல் இருக்கிறதோ, அந்த வியாதி இருக்கிறதோ, அந்த இடத்தை நீர் தொடும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். என் தேவன் தொட்டால் யார் தடுக்க முடியும் ஆண்டவரே? ஒரு அற்புத விடுதலை கண்டுகொள்வார்களாக என்று ஜெபிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே, கார்டியாக் டிசீசஸ்னால, பிளாக்ஸ்னால ஆண்டவரே சர்ஜரிக்கு போகணும், ஹார்ட் அட்டாக்கு ஆண்டவரே, இன்னும் டயபெட்டஸ், இப்படிப்பட்ட வியாதிகள்னால ஆண்டவரே காணப்படுற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய கரம் கூட இருக்கணுமேனு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பொறுப்பெடுப்பீராக. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்பா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஜீவனுள்ள தேவனை உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. கப்பா, கிருபையினாலும் இரக்கத்தினாலும் ஒவ்வொருவரையும் முடிசூட்டும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் பலப்படுத்துங்க, நீர் பலப்படுத்துங்க. உங்கள் கிருபைகளை மறைத்து காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இன்னும் ஆண்டவரே, அநேகர் ஆண்டவரே கடன் பிரச்சனை, எங்களுக்கு ஒரு வீடு இல்லை ஆமேன், இன்னும் ஆண்டவர் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியல, பிள்ளைகளுக்கு கல்யாணம் எடுக்க முடியல, இன்னும் அநேக அவங்க இன்னும் ஹாஸ்பிட்டலில் போய் இன்னும் டயக்னோஸ் பண்ணல, இப்படி ஒவ்வொரு விதமான வியாதிகளும் கடன் தொல்லைகளும் பிரச்சனைகளும் அவமானங்களும் நிந்தைகளோடு கூட இப்பொழுது அதை சுமந்து கொண்டு வந்திருக்கலாம் ஆண்டவரே. பட் எப்படியா இருந்தாலும் என் தகப்பனுக்கு லேசான காரியம்
நீர் ஒரு தாய் தேற்றுவது போல் நான் உன்னை தேற்றுவேன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளை தேற்ற உம்மால் மட்டும்தான் முடியும் ஆண்டவரே. எங்களால் தேற்ற முடியாது, எங்களால் அரவணைக்க முடியாது. எங்களுக்கு என்று ஒரு அரவணைக்கிற கரம் இருக்கிறதற்காய் நன்றி கர்த்தாவே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, ராஜாதி ராஜாவே உமக்கு நன்றி. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க தகப்பனே, நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க தகப்பனே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இப்போ நாங்கள் அல்ல, எங்களுக்காக எங்களை ஆண்டவர் நடத்துகிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறதற்காக நன்றி அப்பா. இந்த நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கண்ணோக்குங்க ஆண்டவரே. அப்பா எங்கள் விண்ணப்பத்தை கேட்டீரன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அது எப்படிப்பட்ட விண்ணப்பமாக இருந்தாலும் என் தேவனுக்கு அது ஆண்டவர் மறைவாக இல்லை கர்த்தாவே. என் தேவன் எங்களை உற்று பார்த்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. நீர் எங்களை கவனிக்கிற தேவனாக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. காக்கை குஞ்சுகளுக்கும் ஆண்டவரே ஆகாரத்தை பயந்தளிக்கிற தேவன், எங்களுக்கும் அதை கொடுக்க வல்லவராக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களால் ஒன்றும் கூடாது, என் தேவனால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. அப்பா எங்களை தாழ்த்துறோம், ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா இன்னும் ஆண்டவரே நேபாள் தேசத்தை நினைத்து பார்க்கிறோம். நேபாள் தேசத்தில் நடக்கிற ஊழியங்களை உங்கள் கரத்தில் தருகிறோம். என் தகப்பன் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பேக் டு ஸ்கூல் ஆண்டவரே, அந்த ப்ராஜெக்டை உங்கள் கரத்தில் தருகிறோம். பள்ளிக்கூடங்கள் ஆண்டவரே ஆமேன், அந்த வருகிற பிள்ளைகளை அதன் மூலமாக சந்திக்கும் போது என் தேவனுடைய கரம் அந்த பிள்ளைகளோடு கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அங்கே டீச் பண்ணுறவங்க ஆண்டவரே, அந்த ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் தருகிறோம் ஆண்டவரே. அந்த இடத்துல ஏசப்பா உமக்கு பிரியமில்லாத எந்த காரியங்களும் நடக்காதபடி காத்துக்கொள்ளுங்க. சர்ச்சஸ் கட்டிட்டு இருக்காங்க, சர்ச்சஸில் ஆண்டவரே அதுக்கு தேவைகள் உண்டு தகப்பனே. அது யார் மூலமாக எப்படி கர்த்தர் நீங்கள் அதை தொட சித்தம் கொண்டீங்களோ அதை கர்த்தர் நேர்த்தியாய் செய்து முடிக்க கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. அப்பா இன்னும் தகப்பனே அங்கு மிஷனரியாக இருக்கவங்களை உங்கள் கரத்தில் தருகிறோம். அநேக மிஷனரிகள் எழும்பின ஆண்டவரே, அநேகர் எழும்பி என் தேவனுக்கென்றே ஆமென் ஆண்டவர் எழுந்து பிரகாசிக்க கர்த்தர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனை உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. கிருபைக்குள்ள மறைத்து காத்துக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவர் எத்தனையோ ஜனங்கள் இன்னும் ஆண்டவர் எங்களுக்கு ஒரு ஆமீன் பைபிள் டிரான்ஸ்லேட் பண்ணி தரமாட்டாங்களா? எத்தனையோ இடங்களில் இன்னும் பைபிள் டிரான்ஸ்லேஷன் நடக்கலை, எத்தனையோ மொழிகளில் இன்னும் நடக்கலை. ஏசப்பா அப்படிப்பட்ட இடங்களுக்கு நீ இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா நேபாள் மொழியில் எல்லாவற்றையும் ஆண்டவரே ஹல்லேலூயா மொழிபெயர்த்து இன்னும் அவங்களுக்கு ஆண்டவரை ஃபுல் பைபிள் ஆண்டவரை கொடுத்துட்ருக்குறாங்க. அதுக்கான தேவைகள் உண்டு ராஜா ஆண்டவரே. அதுக்குள்ள காரியங்கள் எல்லாத்தையும் தேவன் பொறுப்பெடுக்கும்படியே ஜெபிக்கிறோம். இயேசுவே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. சிறு பிள்ளைகள் மூலமாக நடக்கிற ஊழியங்கள், பெரியவர்கள் மூலமாக நடக்கிற ஊழியங்கள் எல்லாத்துலேயும் தேவனுடைய கரங்குட இருக்கும்படியே ஜெபிக்கிறோம். அன்பு மகன் அந்த இடத்துல போகும்போது ஏசப்பா மேத்யூ பிரதர் ஆண்டவரே அந்த இடத்துல போகும்போது ஆண்டவரை குடும்பத்தை தனியே விட்டு ஆண்டவரே பிள்ளைகள் தூர தேசத்தில் ஆண்டவர் ஒவ்வொரு எங்கே இருந்தாலும் உடைய கரங்குட இருக்கணுமேனு ஜெபிக்கிறோம். கர்த்தர் மகனை பொறுப்பெடுப்பீராக. அந்த இடத்துல அநேக நெருக்கங்கள் உண்டு ராஜா. அத்தனை நெருக்கத்தின் மத்தியிலும் அதிகாரிகள் கண்களை தயங்க கிருபையும் கிடைக்க செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. விதைக்கிற விதை ஒன்று கூட ஆமேன் மண்சட்டிக்குள் மக்கி போகாதபடி அது 30, 60, 100 பலன் தர கர்த்தர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். வண்டி ஆண்டவர் தரிசனம், தூர தரிசனம், தரிசன தேசம் அதை கர்த்தர் கண்ணோக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஏசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. பையனும் ஆண்டவரே ஹெவன் டிவி ஊழியத்தில் பங்கு கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளை உங்கள் கரத்தில் தருகிறோம் ஆண்டவரே. ஆமேன் பக்கெட் ஆஃப் ஹோப் இன்னும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஹெவன்ஸ் கார்டன் இதற்கான காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் பொறுப்பெடுங்க ஆண்டவர். யாரை கொண்டு எப்படி எப்படி பயன்படுத்த கத்த சித்தம் கொண்டீரோ அவர்களை கொண்டு பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இது எல்லா பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே ஒரு பயனுள்ளதாய் ஆண்டவரே, அநேகருக்கு இது பயனுள்ளதாய், அநேகருக்கு பயன் கொடுக்கிறதாய் இது நடந்து கொண்டிருக்கிறதற்காய் நன்றி. இன்னும் அநேகருக்கு ஆண்டவரே இதன் மூலம் அநேக நன்மைகளும் ஆமீன் தேவனை அறியக்கூடிய கிருபையும் கிடைக்கும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களால் ஒன்றும் கூடாது ஆண்டவரே. எம்எம்ஜே உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எம்எம்ஜே மூலமாக நடக்கிற ஒவ்வொரு ஊழியத்திலும் கர்த்தருடைய பிரசன்னம் கூட இருக்கணுமேனு ஜெபிக்கிறோம். ஏசப்பா எம்எம்ஜேல இருக்கிற ஒவ்வொரு கத்தை பொறுப்பெடுப்பீராக, உங்கள் ரத்த கோட்டைக்குள்ள மறைப்பீராக. எதை செய்தாலும் உம்மை கொண்டு தொடங்கி உம்மை கொண்டு முடிக்க பலன் கொடுப்பீராக. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. மீடியாஸில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு கத்தை கண்ணோக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அவளுக்கு வேண்டிய ஞானம் புத்தி அறிவு கத்தை கொடுத்து அதை திறமையாய் செய்ய கத்தை கிருபை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் அவர்களுக்கு அநேக தேவைகள் உண்டு ராஜா. அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்க குறைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றி சீக்கிரமாக என் தேவன் அவருடைய குறைகளை நிறைவாக்கி தரும்படியாய் ஜெபிக்கிறோம். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைப்பா. என் தேவனால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. உடைய கரத்தில் எங்களை தாழ்த்துறோம் ஐயா, தாழ்த்துறோம் தகப்பனே. ஏசப்பா இன்னும் ராஜா ஹெவன் டிவி அந்த ஊழியங்கள் எங்கெல்லாம் எந்தெந்த இடங்களெல்லாம் நடக்கிறதோ அங்கெல்லாம் தெய்வீக பிரசன்னம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உடைய அந்த வார்த்தைகள் கேட்கிற இடத்துலலாம் தெய்வீக பிரசன்னம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா எங்களால் ஒன்றும் கூடாது, எங்களால் ஒன்றும் கூடாது, உமலெல்லாம் கூடும் ஆண்டவரே.
உம்மால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. அப்பா வேதம் சொல்லி எங்களுக்கு கற்றுத்தருகிறவன்று சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். அவனுக்கு கர்த்தர் உதவி செய்வாராம். ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த சிறுமைப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய எவ்வளோ சிந்தையை தாங்கப்பா. இந்த மத்தியான நேரத்தில் நாங்கள் சேர்ந்து கேட்கிறோம், சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. தீங்கு நாளில் அவரை கர்த்தர் காத்துக்கொள்வீர் என்பதை உணர்கிறோம். எங்களுக்கு என்ன தீங்கு வந்தாலும் என் தேவன் காத்துக்கொள்வீர் ஆண்டவரே. நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அந்த வாக்குத்தத்தை எவ்வளோ பெரிய வாக்குத்தத்தம் தகப்பனே. அந்த வாக்குத்தத்தத்தை எங்கள் பிள்ளைகளில் வாழ்க்கையில் ஆம் என்றும் ஆமேன் என்றும் கர்த்தர் ஆண்டவரே ஏசப்பா அதை ஆமேன் நிறைவேற்றி கொடுக்கிறதற்காக நன்றி அப்பா. அப்பா இந்த நேரத்தில் நாங்கள் சாயங்காலம் இந்த மத்தியான நேரத்தில் இணைந்து ஜெபிக்கிறோம். ஷாப்ஸ் வச்சுருக்கவங்க, சிறு தொழில் செய்கிறவங்க, ஏன்னா குடிசை தொழில், விவசாயம் இதெல்லாம் நலிஞ்சு போயிட்டுருக்க ஆண்டவரே. பெரியவங்கெல்லாம் சந்தோஷப்படுறாங்க, ஆனால் சின்னவங்கெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் என்றைக்கு மேலே வருவோம்னு சொல்லி வேதனையோடு கூட இருக்காங்கப்பா. நலிவுற்று சிறு தொழில் செய்து குடிசை தொழில் செய்து ஆண்டவரை விவசாயம் செய்து இதை எங்கே கொண்டு போய் விற்போம், யாரும் எப்படி எங்களுக்கு தகுந்த விலை தரலேன்னு சொல்லி வேதனையோடு கூட இருக்கிற பிள்ளைகளை நினைத்து பார்த்து உங்கள் கரத்தில் தருகிறோம். நீங்கள் தான் சொல்லியிருக்கேன், சிறுமை உள்ளவன் மேல் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவன். நாங்கள் சிந்தை ஆண்டவர் உணர்வு கொள்ளுகிறோம், உங்கள் கரத்தில் கொண்டு வருகிறோம். விவசாயிகளை நோக்கி பாருங்கப்பா, அவங்க எங்களுக்கென்று கத்தாவே ராத்திரி பகல் பாராமல் தண்ணீரையும் தொழிலையும் போய் விழுந்து கிடந்து செய்கிற வேலைகள் ஆண்டவர் அது எண்ணி பார்க்க முடியாமல் இருக்கிறது. ஆண்டவர் கத்தரை எண்ணி பார்க்கும்படியே ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் ஆண்டவரே சின்ன சின்ன பிஸ்னஸ் செய்கிறவங்க, வண்டி ஓட்டுறவங்க, ஆண்டவர் ஆட்டோரி ஆண்டவரே சின்ன சின்ன அமேன் தொழில்களை வச்சுருக்கவங்க எல்லாரையும் நீங்கள் கண்ணோக்குங்கப்பா. அவங்கவுங்க தகுதிக்கேற்ப அவங்களை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம், தேவையை சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தாய் தகப்பன் அந்த பிள்ளைகள் உண்டு, மனநோயிற்றவர்களை வழிகளில் பார்க்குறோம், அது வேதனையாக இருக்கேசப்பா. அவருடைய கத்தாவே மனுஷன் கைவிட்டிருக்கலாம் ஆண்டவரே, தாய் தகப்பன் கைவிட்டிருக்கலாம், ஆனால் கைவிடாத நேசர் ஆண்டவரே. அன்று லேகியோனுக்கு விடுதலை கொடுத்த தேவன் ஆண்டவரே. எங்கே பார்த்தாலும் இந்த பிள்ளைகள் ஆண்டவரே வேஸ்ட் வச்சுருக்க இடத்துல போய் கைவிட்டு ஆண்டவரே சாப்பிட்றாங்க ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் நல்ல உணர்வை கொடுத்து வெளியே கொண்டு வாங்க ராஜா. ஒருவேளை அவங்க எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க இல்லாமல் இருக்கலாம் ஆண்டவரே, யாரோ ஒருத்தங்களாக இருக்கலாம் சுவாமி, ஆனால் ஜெபிக்கிறோம், நினைத்து பார்த்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கே பார்த்தாலும் சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், நிறைய வாலிபர்கள் ஆண்டவரே கைவிடப்பட்டவர்களாய் ஆண்டவரே நடக்கிறதை பார்த்து வேதனைப்படுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவன். நாங்கள் சிறுமைப்பட்ட எங்களால் போய் ஒன்றும் செய்ய முடியல, அவங்கள கூட்டிகிட்டு வந்து அவங்கள பராமரிக்க முடியலண்ணா. நாங்கள் உங்கள் சமூகத்தில் தருகிறோம்ப்பா, அவர்களுக்கு இறங்குங்கப்பா. அதுபோல் இந்த நாட்களில் எல்லா இடங்களையும் ஒரே ஃபீவர் ஆண்டவரே, ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் ரொம்ப ஆண்டவரே இருந்து கஷ்டப்படுறாங்க. சடனாக ஆண்டவரே நெஞ்சு வெளியே வந்து இழந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. எத்தனையோ காரியங்களே சப்பா உம்மண்ட வந்திருக்கிறோம் ஆண்டவர். உம்மண்டி வந்த பிள்ளைகளை ஒருபோதும் நீங்கள் கவலைப்பட விட மாட்டீங்க. நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க, நான் அவனை உயிரோடே காப்பேன்னு சொல்லியிருக்கேன், அவனை பராமரிப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. எங்களுக்கு பராமரிக்க ஒரு கரம் உண்டென்றால் அது உங்கள் கரந்தாப்பா. எங்களை பராமரிக்க ஒரு கரம் உண்டென்றால் உங்கள் கரந்தாப்பா. அந்த பராமரிக்கிற கரம், பாதுகாக்கிற கரம், சுமக்கிற கரம், நேசிக்கிற அன்பு, அந்த இரக்கம், தயை எங்கள் மேலே இறங்கி வரட்டுமேனு ஜெபிக்கிறோம். எங்களால் ஒன்றும் கூடாது, எங்களால் ஒன்றும் கூடாது, என் தேவனால் எல்லாம் கூடும் என்பதை எங்களை அறிந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் தேவன் எவ்வளோ நல்ல தகப்பன். அப்போ உமக்கு ஒப்பான ஒருவரும் இல்லை ஆண்டவரே. அந்நிய ஆராதனைகள், விக்கிரக ஆராதனைகள் ஆண்டவர் இதெல்லாவற்றையும் நாங்கள் பார்த்தும் பார்க்காதவர்களை போல் அநேக நேரங்களில் வருகிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஜனங்களை உங்கள் கரத்தில் தருகிறோம். அப்படிப்பட்டவர்களை கண்ணோக்குங்கப்பா. சிலவங்க அறிவில்லாமையினால் போய் நிற்கிறாங்க, சிலவங்க அறிந்தும் அறியாதவர்களைப் போல இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஜனங்கள் மேலே இரக்கம் கொள்கிறோம். கர்த்தருக்கு ஒரு விஷயம் கண்ணோக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவே இந்த நேரத்தில் யூடியூப் மூலமாக ஆண்டவரே, டிவி மூலமாக அல்லது ஒருவேளை அந்த இடத்துல கிராஸ் பண்ணும்போது இந்த வார்த்தை அவருடைய காதில் விழுந்திருக்கலாம் ஆண்டவரே. எப்படியா இருந்தாலும் என் தேவனுக்கு உதவி செய்வது அது லேசான காரியம் ஆண்டவரே. அப்படி இருதய உணர்வடையட்டுமே என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இந்த மத்தியான நேரம் ஆண்டவரே, ஒரு முறை கூட ஆண்டவரே இந்த நேபாள் தேசத்தை, தரிசன தேசத்தை நினைத்து பார்க்குறோம். 77 மாவட்டங்களில் நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களையும் உங்கள் கரத்தில் தருகிறோம். அநேக மிஷனரிகள் தேவை ஆண்டவரே. யார் என் காரியமாய் போவான், யார் திறப்பிலே நிற்பான் என்று ஏங்குகிறேன். தேவனுடைய சத்தத்தை நாங்கள் கேட்டும் கேட்காதவர்களைப் போல, உணர்வற்றவர்களைப் போல இருந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. யார் என் காரியமாய் போவான், யார் என் காரியமாய் போவான், ஆமென், திறப்பை அடைப்பவன் யார் என்று சொல்லி என் தேவன் ஏங்கி நிற்கும் போது நாங்கள் உணர்வற்றவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இல்லாதபடி என் தேவன் ஆண்டவர் யாரை உணர்த்துகிறீரோ, யாரை அழைத்தீரோ, நீர் அழைத்தவர் ஆண்டவரே, தெரிந்து கொண்டவர், ஆமென், அந்த அழைப்பின்படி நிற்கத்தக்க கிருபை எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம்.
ஆண்டவர் முறை கூட எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் தருகிறோம். எங்களுக்கு அது ஒன்றுமே இல்லைப்பா. இந்த மத்தியான நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட கர்த்தர் பேசினதுக்காய் நன்றி. என்ன நோக்கத்தோடு இந்த இடத்துல உட்கார்ந்தார்களோ இவளை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஏன்னா நீங்கள் நினைக்கிறதுக்கு வேண்டிக் கொள்வதற்கு மேலாய் செய்கிற தேவன், நீங்கள் நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்வதற்கு மேலாய் செய்கிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்னும் ஃபீட் நேஷன், ஆமேன், பக்கெட் ஆஃப் ஹோப், ஆமேன், இன்னும் ஏசப்பா ஸ்தோத்திரம். அந்த இடத்துல ஆண்டவர் அந்த நோய்வாய்ப்பட்டு இருக்கிற ஜனங்களுக்கு அந்த பக்கெட் ஆஃப் ஹோப் கொடுக்கும்போது உங்கள் கரம் கூட இருக்கணும். இன்னும் ஃபீட் நேஷன் அதில் ஒரு நிறைய பேர் ஆண்டவர் வழியோரங்களில் இருக்கிறவங்க அவங்களுக்கு கொடுக்குற சாப்பாட்டில் உங்கள் கரம் கூட இருக்கணும். யாரெல்லாம் அதுக்கு கொடுக்கணும்னு முன் வர்றாங்களோ அவர்களோடு கூட கர்த்தர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் தருகிறோம். இன்றைக்கும் தேவையோடு இருக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் சந்திங்க. இந்த இடத்திலும் கையேந்தி விண்ணப்பத்தை வைத்துக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் விடுதலை தந்தீர் என்று விசுவாசித்து அறிக்கையிட்டு இதை முடிக்கிறோம். நீர் எங்களோடு இருந்து வழி நடத்தும்படியாய் எங்களுக்கு மரித்த இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையாக கேட்கிறோம் பரலோக தந்தையே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல பாவங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். எனக்கு அருமையானவர்களே, இங்கே ஃபீட் நேஷன், பக்கெட் ஆஃப் ஹோப், இன்னும் நிறைய பேக் டு ஸ்கூல் இப்படிப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் மூலமாக எளியவர்கள் சிறுமைப்பட்டவர்கள் நினைவு கூறப்படுறாங்க. நீங்களும் கர்த்தர் உங்களோடு கூட பேசினால் உங்களை இந்த இடத்துல இணைத்து கொள்ளலாம். நீங்களும் அவளுக்கு உதவி செய்யும்போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அநேகர் எங்களுக்கு எழுதுறீங்க, நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியான காரியங்களை, நன்மையான காரியங்களை, ஈவான காரியங்களை தந்து நடத்துவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. கர்த்தர் தாம் எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது, தாவினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது, நாவினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தரும்